வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 5 ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அரசு பள்ளி மாணவர்களின் விகோ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக 22 கிலோமீட்டர் விண்ணில். கடந்த 6 மாதமாக சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவர்கள் 13 பேர் உருவாக்கிய விகோ செயற்கைக்கோள் 2026 பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை பள்ளியின் மிகப்பெரிய மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள், பொதுமக்களின் மிகுந்த உற்சாகத்துடன் காலை 9:45 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. பூமியிலிருந்து 22 கிலோமீட்டர் பயணிக்கும் ஆற்றலை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் முக்கிய அம்சங்கள்: வட இந்தியாவில் செடிகளை தாக்கக்கூடிய பூஞ்சை தாக்குதலை தடுக்கும் நோக்கில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை வட இந்தியாவில் நடக்கின்ற இந்த தாக்குதல் தமிழ்நாட்டில் நடைபெற்றால் இந்த திட்டத்தின் மூலம் அதனை தடுக்க முயற்சிக்கலாம். பல விவசாய பயிர்களை அழிவிலிருந்து மீட்க முடியும். உதாரணத்திற்கு, காப்பான் திரைப்படத்தில் வெட்டுக்கிளி தாக்குதலை பார்த்திருப்போம். அதுபோலத்தான் இந்த பூஞ்சை தாக்குதலும். நம்முடைய செயற்கைக்கோள் அதனை படம் பிடிக்கும் தன்மையுடையது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் பல தகவல்களை தர இயலும். தற்பொழுது இந்தியாவில் இருக்கும் தொழில்நுட்பங்களின்படி இந்த தாக்குதல் வந்ததற்கு பிறகுதான் அறியும்படி இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த திட்டத்தின் மூலம் முன்கூட்டியே அறிய முடியும் என்பதுதான் இதன் தனி சிறப்பு என்கிறார் இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் நல்லூர் வட்டம் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளருமான செல்வன் விஷ்ணு. பூமியோட இரண்டாவது அடுக்குக்கு, பூமியோட இரண்டாவது லேயருக்கு சென்றிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போது 11 கிலோமீட்டரை ரீச் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது தரையிறங்கிருக்கிறது. ப்ராசஸை முடிச்சுட்டு. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை விகோசாட் வெற்றிக்கு பாராட்டு. டெல்லியிலிருந்து மாணவர்களை கூகுள் மீட்டில் அழைத்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் விகோசாட் விண்ணில் செலுத்தப்பட்ட நிமிடம் முதல் திரும்ப பூமியை அடைந்தது வரை நுணுக்கமாக கேட்டறிந்தார். டேட்டா கலெக்ஷன் பொறுப்பேற்றிருந்த மாணவன் செல்வன், மனோஜ் மற்றும் முத்துக்கருப்பன் ஆகியோர் மிக அழகாக விளக்கமளித்ததை கேட்டு சில தனியார் பள்ளிகளும் கல்லூரிகளும் ஏற்கனவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் என்பது சாதனைதான் என்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை வெகுவாக பாராட்டினார். நல்லூர் வட்டம் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி அவர்கள் ராமநாதபுரம் உட்பட 7 பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருந்ததும், மண்டல பொறுப்பாளர் பாரதி அவர்கள் காரைக்குடியில் பல பிரமுகர்களை அழைத்து கலந்து கொள்ள செய்ததும் மற்றும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் கௌதம், துரை, வெங்கடாச்சலம், பாக்கியலட்சுமி, உஷா, மேனகா, அசோக், ஜெயலட்சுமி, சென்னை சில்க்ஸ் மதுரை மேனேஜர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருது விழாவில் நல்லூர் வட்டம் அறிமுகம். இன்னைக்கு சமுதாயத்துல சமூக உணர்வு இல்லை. கட்சி உணர்வு இருக்கு, ஜாதி உணர்வு இருக்கு, மத உணர்வு இருக்கு. இன்னும் சொல்ல போனா வருத்தப்படக்கூடிய விஷயம், பல சமூக அமைப்புகள் இருக்கு. அந்த சமூக அமைப்புகள் கூட அமைப்புகள் உணர்வு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாமெல்லாம் ஒரே சமூகம் அப்படின்ற உணர்வு தேவை. அப்ப இதை எப்படி அறிவுறுத்துறதா, விளம்பரம் பண்றதா, பிரச்சாரம் பண்றதா அப்படி இல்லாம நல்லூர் வட்டம் அமைதியாக அந்த சமூக உணர்வு உள்ளவர்களை ஒருங்கிணைத்து ஒரு லட்சிய சமுதாயமாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு நல்லூர் வட்டம். பிப்ரவரி 14 அன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சாதனையாளர்களுக்கு விகடன் நம்பிக்கை விருது வழங்கப்பட்டது. அவ்விழாவில் கலந்து கொள்ள நல்லூர் வட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததோடு குழுவினரை மேடைக்கு அழைத்து நல்லூர் வட்டத்தை பற்றி அறிமுகம் செய்ய கேட்டுக்கொண்டதாகவும், நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் பேசியதாகவும், இதில் சென்னை பிரமுகர் ஏவிஎம் லிமிடெட் தலைவர் வேலு, காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் மற்றும் கலாம் ஜோதி மாணவர்கள் கலந்து கொண்டதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார்.
ஆசிரியர் வைத்த நம்பிக்கை, அளித்த ஊக்கம். மாணவர்கள் இன்று விஞ்ஞானிகளாக உலகிற்கு அறிமுகம். அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் தயாரிப்பான விகோசாட் வெற்றிக்கு முக்கிய காரணம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் பிரிட்டோ அவர்கள். பள்ளியின் தேர்ச்சி விகிதம் குறைந்துவிடக்கூடாது என்பதால் மாணவர்களை மற்ற எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதை தடுத்து வரும் தமிழக தலைமை ஆசிரியர்களுக்கு இடையில் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் பிரிட்டோ அவர்கள் மாணவர்களை அனுமதித்தது மட்டுமின்றி தாமே முன்னின்று தேவையான உதவிகளை பெற்று தந்துள்ளார் என்பதை மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். முக்கியமாக தி சென்னை சில்க்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் விநாயகம் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக விகோ மினி செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்த பொறுப்பேற்றிருந்த ஏரோ லார்ஜ் ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்திற்காக செலவினங்களை பொறுப்பேற்றிருந்தார். SMNG அகாடமி ஆசிரியர் அப்துல் கியூம் அவர்கள் 6 மாத காலமாக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி வந்ததோடு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை கொண்டாடும் விதமாக அன்று மாலை மாணவர்களை தமது அலுவலகத்துக்கு வரவழைத்து கேக் வெட்டி கொண்டாட செய்தார். அதனை ஒட்டி அன்று இரவு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு அவர்களின் மாணவர்களின் இரவு விருந்திற்கு ஏற்பாடு செய்து வீடியோ காலில் அழைத்து குழுவினரை வெகுவாக பாராட்டியதோடு தொடர்ந்து அவர்கள் தயங்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமெனவும் அதற்கு நாம் உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் என்று செல்வன் விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் 7.5% ஒதுக்கீட்டில் மாணிக்க மாணவர் மதுரம் ராஜ்குமார் முதலிடம். அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா பாராட்டு. தேசிய அளவிலான சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் 7.5% இடஒதுக்கீட்டில் வாழப்பாடியை அடுத்த முத்தம்பட்டியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவரும் நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவருமான மதுரம் ராஜ்குமார் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த முத்தம்பட்டியைச் சேர்ந்த தனியார் பால் பண்ணை காவலாளி செல்வகுமார் விஜயலட்சுமி தம்பதியின் மகன் மதுரம் ராஜ்குமார். வாழப்பாடி மற்றும் மேட்டுப்பட்டி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்த இவர் 9 வயதிலேயே நல்விதையின் முதல் தளிர் என்ற தலைப்பில் கவிதைகள் எழுதி நூலாக வெளியிட்டார். 2018 டிசம்பரில் தொடர்ந்து 10 மணி நேரம் 173 கவிதைகள் எழுதி உலக சாதனை படைத்தார். 10 நூல்கள் எழுதியுள்ள செல்வன் மதுரம் ராஜ்குமாரின் கவிப்புலமையை கண்ட சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் 2019 சென்னையில் நடைபெற்ற விழாவில் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றதால் ஓமலூர் அருகே குப்புரிப்பள்ளியில் தங்கி மேல்நிலை வகுப்பு படித்து வருகிறார். +2 படித்து வரும் இவர் அண்மையில் மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் சட்டம் பயில்வதற்கான கிளாட் நுழைவுத் தேர்வை எழுதினார். இதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி ஒதுக்கீட்டிலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். செய்தி கண்டு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் நல்லூர் வட்டம் தங்கவேலு ஐயா செல்வன் மதுரம் ராஜ்குமாருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.